நேற்று கூட பாருங்கள், ஏதோ லஞ்ச ஒழிப்புத்துறையில் ஏதோ ஒரு லேடி லஞ்சம் கேட்டாங்கன்னு ஆய்வாளர் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. எத்தனை காவல்துறை அதிகாரிகள் சஸ்பெண்ட் ஆகியிருக்காங்க, எத்தனை அரசு அதிகாரிகள் சஸ்பெண்ட் ஆகியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு சென்ஸ் ஆஃப் ரிலீஃப் இருக்குங்க மக்கள் மத்தியில். எதுக்கு போனாலும் காசுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுதானே மக்களுக்கு தேவை. இந்த மாதிரி ஆட்சி தானேங்க. உங்கள் ஆட்சியில் எல்லாத்துக்கும் ஒரு ரேட் இருந்ததில்ல. ரினியூ பண்ணோம் லைசன்ஸ்னா அதுக்கு 5 லட்சம், சிஎம்டிஎல் அப்ரூவல் வாங்கினோன்னா பார்ட்டி ஃபண்டு கொடுக்கணும். அதனால் லஞ்ச லாவண்யம் இல்லாத ஆட்சியை நடத்த ஆரம்பித்திருக்கிறார். இது இப்படியே போகுமான்னு நான் உறுதி சொல்ல முடியாது. ஆனால் ஒரு நல்ல துவக்கம், குட் பிகினிங். அப்போ இதை நீங்கள் வரவேற்கணுமே தவிர மக்கள் அதை தான் பார்க்குறாங்க. அவருடைய அந்த உறுதிமொழிகள்லாம் நிறைவேற்றுறதுக்கு இன்னொரு 2 வருஷம் எடுத்துக்கிட்டோம், இல்லை அவர் 5 வருஷத்துக்குள்ளே நிறைவேற்றினா போதும். ஆனால் இன்றைக்கி ஒரு நிர்வாகத்தை ஊழலற்ற நிர்வாகமாக மாற்றுவேன்னு சொல்லி அதை கங்கணம் கட்டிக்கிட்டு இறங்கியிருக்கார. அதை நம்ம வரவேற்கணுமா இல்லை எதிர்க்கணுமா, இல்லை அவரை வேற மாதிரி திசை திருப்புறதுக்காக சில்லற மேலெல்லாம் பேசிகிட்டு இருப்போமா? புரியுது. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF.